அனைவருக்கும் வணக்கம். இந்த பாடம் 37 பயிற்சியை நாம் இப்போ பார்க்க போகிறோம். நீங்கள் படித்ததுக்கு என்ன பலன்கிறது இந்த பயிற்சியை வச்சு தான் நீங்களும் முடிவு பண்ணிக்கலாம். எனக்கும் தெரியும். முதல் பயிற்சியை பார்க்கலாமா? அப்பா உன்னை அழைக்கிறார், வேகமாகச் செல். அப்பா தெரியும், உன்னை அழைக்கிறார். உன்னைங்கிறதுக்கு என்ன போடணும்? அழைக்கிறார், கூப்பிடுகிறார், வேகமாக செல் அப்படிங்கிறதுக்கு என்ன பண்ணணும்? எல்லா வார்த்தையும் நமக்கு தெரிஞ்ச வார்த்தை தான். இதில் என்ன இருக்கு? அழைக்கிறாருங்கிறதுக்கு ஒரு மதிப்பு இருக்கு. அப்பாங்கிறத அழைக்கிறாருங்கிற அர்த்தத்தில் வருதுனால அதை மட்டும் நீங்கள் கவனிக்கணும். ரெண்டாவது வாக்கியம் பார்க்கலாம். நாம் பிறர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். நாம் தெரியும் உங்களுக்கு, மற்றவங்க மேலே, பிறர் மேல். மேல் மீதுக்கு என்னென்னு படித்தோம், அதை பயன்படுத்திக்கோங்க. பிறர் மேல் நம்பிக்கை இந்த பாடத்தில் படிச்சிருக்கோம். வைக்கிறோம் ப்ரெசன்ட் டென்ஸ் இருக்கு. நாம் வந்தனால ப்ளூரல்ல இருக்கு. அதுக்கு என்னன்னு நீங்க தான் எழுதணும். முயற்சி பண்ணி பார்க்கலாம். நாம் பிறர் மேல் நம்பிக்கை வைக்கிறோம். அடுத்தது மூணாவது வாக்கியத்தை பார்க்கலாம். நான் உன்னை என்ன சொல்லி அழைப்பேன்? நான் உன்னை என்ன சொல்லி அழைப்பேன்? நானுக்கு தெரியும் உன்னை. உன்னை நீ கூட ஐ சேர்ந்தா என்ன வரும்? உன்னை என்ன சொல்லி, சொல்லி படித்து எழுதி, அதாவது ஒரு செயல் முடிஞ்சா அதுக்கு என்ன சேர்க்கணும்? அந்த வெறுப்பு கூட அந்த இந்த பாடத்துல கூட நம்ம படிச்சோம், வாக்கியத்துல படிச்சிருக்கோம், நிறைய படிச்சிருக்கோம், இந்த பாடத்திலையும் படிச்சிருக்கோம். நான் உன்னை என்ன சொல்லி அழைப்பேன், கூப்பிடுவேன். அவ்வளவுதான். இந்த கூப்பிடுவேன், அழைப்பேன் கொஞ்சம் நீங்க சிரமப்படுவீங்கன்னு நினைக்கேன். இருந்தாலும் அதனுடைய விடைகளை போடும்போது நான் உங்களுக்கு அதை பத்தி நிறைய சொல்லுவேன். அடுத்த வாக்கியம் பார்க்க போறோம். 4வது வாக்கியம். அவன் என் மேல் ஏதோ குற்றம் கூறுகிறான். அவன் என் மேல், அவனுக்கு தெரியும். என் மேல், மேல் மீதுக்கு தெரியும். என் மேல், என் மீது. நான் கூட மேல் மீது சேர்ந்தா என்ன வரும்? ஏதோ, அது நம்ம படிச்சிருக்கோம். குற்றம் கூறுகிறான், குறை கூறுகிறான், குற்றம் கூறுகிறான். கூறுகிறான் பிரசன்ட் டென்ஸ் தான், சிங்குலர் தான். எப்படின்னு எழுதி பாருங்க. அடுத்த வாக்கியத்தை பார்க்கலாம். 5வது வாக்கியம். உங்கள் வீட்டிலிருந்து எவ்வளவு தூரத்தில் மருத்துவமனை இருக்கிறது? மருத்துவமனைக்கு நம்ம படிக்கலைன்னா அந்த எழுதிக்கலாம். அஸ்பத்தால் அப்படிங்கிற வேர்டு மருத்துவமனை. ஹாஸ்பிட்டல் நம்ம இங்கிலீஷில் சொல்கிறோம் பார்த்தீங்களா, அதுக்கு இங்கே அஸ்பத்தால்னு ஒரு வேர்டு இருக்குது. அது நம்ம ப்ராக்கெட்லேயே கொடுத்துருக்கோம், நீங்கள் பார்த்துக்கலாம். உங்கள், அதாவது உங்களின், உங்களது, உங்களுடைய, அதான் அதுக்கு அர்த்தம். வீட்டில் இருந்து, இருந்துக்கு என்ன தெரியும்? வீடும் தெரியும். எவ்வளவு தூரத்தில், எவ்வளவுக்கு என்னென்னு எழுதணும்? தூரத்தில், அந்த ஒரு வேற்றுமை உறுப்பு இருக்கு. தூரத்தில் மருத்துவமனை இருக்கிறது. ரொம்ப சிம்பிளான இதுதான், அதை நீங்கள் எழுதிக்கலாம். அடுத்து 6வது வாக்கியம் பார்க்கலாம். திறமையோடு வீட்டில் இருங்கள். திறமை ஓடு, ஓடு, உடன், ஓடு, கொண்டு, இருந்து, ஆள், அதுக்கெல்லாம் என்னன்னு பார்த்துருக்கோம். அப்போ திறமையோடு வீட்டில் இருங்கள். வீடு பிளஸ் இல்லு, இருங்கள். இருங்களுக்கு ஒரே வேர்டு தான், அது என்னன்னு பார்க்கலாம். நீங்க முயற்சி பண்ணி பாருங்க. அடுத்தது 7வது வாக்கியத்தை பார்க்கலாம். அவர் உனது ஆசிரியருடைய நண்பர். அவர் தெரியும், உனது அல்லது உன்னுடைய. ஆசிரியர் உடைய, ஆசிரியர் உடைய அல்லது ஆசிரியரின், அதுக்கு என்ன போடணும்? உடைய, இன்னுக்கெல்லாம் என்ன வரும்? அவர் உனது ஆசிரியருடைய நண்பர். அதுக்கு நம்ம நிறைய படிச்சிருக்கோம், நிறைய பயன்படுத்தக்கூடிய வார்த்தை. அடுத்த வாக்கியம் பார்க்கலாம். அடுத்த வாக்கியம் 8வது வாக்கியம். உனக்கு வீடு கிராமத்தில் உள்ளதா அல்லது நகரத்தில் இருக்கிறதா? உனக்கு, உனக்கு நீ பிளஸ் இக்கு. உனக்கு என்ன வார்த்தை? வீடு தெரியும். கிராமத்தில் இல், உள்ளதா, இருக்கிறதா, உள்ளதா, ரெண்டும் ஒண்ணுதான். உனக்கு வீடு கிராமத்தில் உள்ளதா அல்லது நகரத்தில் இருக்கிறதா? அல்லது தெரியும், நகரத்தில், நகரம் பிளஸ் இல்லு, இருக்கிறதா. இருக்கிறதாங்கிறதுக்கு என்னது? ஒரு கேள்விக்குறி போட்டா அவ்வளவுதான். இருக்கிறதுங்கிறதுக்கு கேள்விக்குறி போட்டா இருக்கிறதா. ஆக உனக்கு வீடு கிராமத்தில் உள்ளதா அல்லது நகரத்தில் உள்ளதா? அடுத்த வேர்டு 9th சென்டென்ஸ் பார்க்க போறோம். உங்களுடைய பயிற்சியில 9வது பயிற்சி. நல்ல முறையில் படி, உனக்கு வெற்றி கிடைக்கிறது. வெற்றிக்கு விஜய்ங்கிற ஒரு வார்த்தை இருக்கு. ஜீத் அல்லது விஜய், 2 வேர்டுமே நீங்க போடலாம். நல்ல முறையில், நல்லபடியா, நல்ல விதமா, ஒரே வேர்டு தான். படி, படிங்கிறது இந்த இடத்துல என்னது? லேர்னிங்கிற அந்த படி மீனிங். நல்ல முறையில் படி, உனக்கு வெற்றி கிடைக்கிறது. உனக்கு இக்கு, வெற்றி கிடைக்கிறது. கிடைக்கிறதுக்கு என்ன வேர்டு? ப்ரெசன்ட் டென்ஸ்ல இருக்கு. அவ்வளவுதான். 10வது வாக்கியம். பயணங்கள் தொடர்ந்து கொண்டே செல்கிறது. அப்போ பயணங்களுக்கு யாத்ராயேன்னு ஒரு வேர்டு இருக்கு. யாத்ராயேன்னா பயணங்கள். தொடர்ந்து கொண்டே, இந்த பாடத்துல தான் படிச்சோம். செல்கிறது, அந்த ஆக்சுவலா
இந்த சென்டென்ஸே உங்களுக்கு இந்த பிராக்டிஸ்ல குடுத்தே முடிச்சுட்டோம். பயணங்கள், யாத்ராயே பயணங்கள், ஜாரி ரஹ்தா ஹை முடிஞ்சே போச்சு. சென்டென்ஸே அங்கேயே ஹிந்தியிலே குடுத்தாச்சு. இருந்தாலும் உங்களுக்கு இதே மாரி நெறைய நீங்களா கூட சொந்தமா சென்டென்ஸ் அமைச்சு பாருங்க. நன்றி. தொடர்ந்து ஆதரவு தாங்க. அடுத்த வீடியோல சந்திப்போம். நன்றி, வணக்கம்.